சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அருணுக்கும் சீதாவுக்கும் தெரிய வருது, நம்ம கல்யாணத்தால் தான் இங்கே மீனாவுக்கும் இங்கே முத்துவுக்கும் இடையில பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் சீதா அழுகிறாங்க, தன்னுடைய அக்கா வாழ்க்கை என்னால் இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனால் அருண் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த முத்து ஒன்றும் ரொம்ப நல்லவன் இல்லை, எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கைன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அதுவும் நான் எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன், என்கிட்ட வந்து பிரச்சனை செஞ்சா அந்த முத்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துருவானா என்ன? அப்படி சந்தோஷமாக இருக்க நான் விட்டுருவேனா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் சீதா கிட்ட, நீ கவலைப்படாத சீதா, உங்கள் அக்கா மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாம் பேசுவோம். அந்த முத்துக்கிட்ட பேசாமல் உங்கள் அக்காவை அவங்க மாமியார் வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் விடுவோம். தப்பெல்லாம் எங்கள் பக்கம்தான் இருக்குது. நாங்கள் சொல்லி தான் மீனா எங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. இதில் மீனா மேலே தப்பே இல்லைன்னு முத்துக்கிட்ட பேசுவோம். உங்கள் அக்கா வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நாம் பேசி உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் விடுவோமா அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி இங்கே வந்து அருண் பேச, இதை கேட்டுட்டு சந்திரா, பரவாயில்ல மாப்பிள்ள, இப்போ தான் நீங்கள் வந்தீங்க, ஆனால் இந்த குடும்பத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே அருண் பேசினதெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அப்படின்னு அருணை பற்றி சந்திரா யோசிக்கிறாங்க. உடனே சீதாவும், அக்கா பார்த்தல, அருண் பேசுகிறத கேட்டுட்டு தானே இருந்தேன், நாங்களே முத்து மாமா கிட்ட பேசி நீ அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே மீனாவும், யாரும் என் வாழ்க்கைக்காக வந்து பேச வேண்டாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், அது போதும். அருண், நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிடணும்னு நினைக்காதீங்க. என் வீட்டுக்காரருக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அவரே தேடி வருவார். அன்னைக்கு என்னவோ தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு, அதுவும் நீங்களா தெரியாமல் செஞ்சுக்கிட்ட கல்யாணத்துக்காக. சீதா மேலே நாங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம். சீதா தான் வாழ்க்கைக்காக என்கிட்ட அழுதா, எங்கள் அப்பா இருந்தால் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பாரு, இப்படி நான் உங்ககிட்ட வந்து கேட்க வேண்டிய நிலமையில இருக்கேனேன்னு அந்த ஒரே காரணத்துக்காக நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இதை விஷயத்த மறைச்சிட்டேன். அந்த கோபம் இருக்க தானே செய்யும். நீங்கள் யாரும் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சீதா, நீ கிளம்பு சீதா, உன் மாமியார் ரொம்ப நேரமாக நீங்கள்லாம் வருவீங்கன்னு காத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் வாழ்க்கைக்காக யோசித்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, உடனே அருணும், இல்லைங்க மீனா, நாங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் தலையிடணும்னு எங்களுக்கு அவசியமாக என்ன? எங்களுக்கு நீங்கள் கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க, அதனால இப்போ கஷ்டப்படுறீங்க. முத்து உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்காரே, அதனால தான் நாங்கள் பேசி பிரச்சனையை சமாளிக்கலான்னு பார்த்தோன்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சிரிச்சுக்கிட்டே, உங்களை விட முத்து தம்பி ரொம்ப நல்லவர். இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க, முத்து தம்பியை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இவங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. மாப்பிள்ளை முத்து மாப்பிள்ளை வந்து மீனாவை கூட்டிகிட்டு போவாருன்னு எனக்கும் தெரியும், இங்கே மீனாவுக்கும் தெரியும். மீனா அந்த நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க, முத்து மாப்பிள்ளையை நாங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அன்னைக்கு முத்து மாப்பிள்ளை மட்டும் வராமல் இருந்திருந்தா உங்கள் கல்யாணம் நடந்திருக்காது, நானே நடக்க விட்டுருக்க மாட்டேன். எங்களுக்கு மற்ற எல்லாரை விடையும் முத்து மாப்பிள்ளை தான் எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு இங்கே சந்திரா பேச அருணுக்கு கோபம் வருது. நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க என்ன பேசுகிறாங்க? முத்துவை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முத்து நல்லவனே இல்லைன்னு இவங்க மனசில் தெரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னு நினச்சா என்னவோ முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை செஞ்சான், என் கல்யாணத்தில் அவமானப்படுத்தினா, எத்தனை பேர் வந்தாங்க நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து, அத்தனை என் கல்யாணத்துக்கு வந்த எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிய வச்சு என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பதட்டத்திலேயே இருக்க வச்சானே அந்த முத்து. என்னவோ அவன் ரொம்ப நல்லவனை பேசுகிறாங்க, இருக்கு அந்த முத்துக்கு, அவனெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை பற்றி இந்த குடும்பத்துக்கே தெரியல, சீக்கிரமாக தெரிய வரும். சீதா கிட்ட எப்பயுமே நான் ரொம்ப கோவப்படக்கூடாதுன்னு, என்னை பற்றி தெரியக்கூடாதுன்னு பொறுமையாக போகிறேன், தெரிஞ்சுப்பாங்க இவங்க எல்லாரும் சீக்கிரமாக என்னை பற்றி அப்படின்னு அருண் நினச்சிக்கிட்டு, சரி சீதா, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்போம் அப்படின்னு இங்கே சீதாவை அவங்க அருண் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சந்திராவும் மீனாவும் நினச்ச மாதிரியே மீனாவை கூப்பிட்றதுக்காக முத்து வராரு. முத்து கூட ரொம்ப சந்தோஷமாக மீனா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எப்பயும் போல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாலும் இங்கே வந்து ரோகிணியை விஜயா வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க.
மீனா வந்ததுக்கப்புறமா தான் நிம்மதியாக சாப்பிட முடியுது. ஆனால் நீ மருமகளாக இருக்க, உனக்கு சமைக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் எங்களை ஏமாற்ற மட்டும் நல்லா திட்டம் போடுற. இன்னும் என்னென்ன உண்மையை மறைச்சி வச்சிருக்கியோ தெரியல. நல்ல மருமகளாக இருந்து எங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன்னு பார்த்தா ஒன்னாலேயே மீனாவை வர வைக்க வேண்டியதாயிருச்சு. இப்போ போதுமா உனக்கு? வீட்டை விட்டு போன மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீ சமைக்காமல் இருக்க போய் தான் ரோகிணி. மறுபடியும் அந்த மீனா முத்து ஒன்று சேர்ந்து என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு ரோகிணியை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ரோகிணியும், அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, மீனா வந்துட்டாங்கல்ல, இனி அவங்கக்கிட்ட எப்படி சமைக்கணும் என்ன செய்யணும்னு எல்லாம் பொறுப்பாக எல்லா வேலையும் நான் கற்றுக்குறேன். இன்னொரு தடவை பிரச்சனைன்னு வந்து மீனா வீட்டை விட்டு வெளியில் போனால் நானே உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குற அளவு மீனா கிட்ட கேட்டு சமையல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அதுவும் அந்த மீனா முன்னாடி நீங்கள் என்னை கேட்குற கேள்வி என்னை பேசுகிற பேச்சுன்னு நான் ரொம்பவே அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. மீனா சரியாக படிக்காதவங்க, எந்த வேலையும் அவங்களுக்கு செய்ய தெரியாது. ஆனால் நான் அப்படியா? தினமும் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். மற்ற மருமக மீனா ஸ்ருதின்னு எல்லாரும் உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கேன். நான் உங்களை என்னைக்காவது எதிர்த்து பேசியிருக்கேனா அப்படின்னு சொல்லி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை ரோகிணி பேச, அது கூட விஜயாவும், ஆமாம் ஆமாம், நீ என்னை எதிர்த்து பேசுனதில்ல, ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க, இதெல்லாம் போதாதா? நீ நல்ல மருமகளே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிறதாவது? போய் வேற வேலை இருந்தா பாரு. உன்னை பற்றி நீ எவ்வளோ நல்லது சொன்னாலும் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்கேன். என் அப்பா மூலமாக மனோஜுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, சொத்து வரப்போகுதுன்னு நீ என்னையும் மனோஜையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்க. இனி நீ என்கிட்டலாம் பேசவே பேசாத, கிளம்பி போ. உன்னை விட இந்த மீனா எவ்வளவோ பரவாயில்ல. முத்துக்கிட்ட சின்னதாக ஒரு பொய் சொன்னதுக்கே முத்து அவ்வளோ கோவப்பட்டான். ஆனால் மனோஜ், நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, உன்னை மன்னிச்சு உன் கூட வாழ்கிறான்ல, அதுவே பெருசு தான். இனி நீ என்கிட்ட வந்து இதை பற்றி பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணியை திட்டி அனுப்புகிறாங்க. ரோகிணி இப்படி விஜயா பேசினதுனால பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சிக்கிட்டே கண் கலங்கி அங்கேருந்து போகிறாங்க. அருணோட வீட்டுக்கு போன சீதா அருணோட அம்மாவை நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க. நீ வந்ததுக்கு அப்புறமா தான் சீதா, இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எப்படியோ முத்து தம்பியால் கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நீ என்னை நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அனுப்புகிறாங்க. அங்கே அருணும் சீதா கிட்ட பேசும்போது, இங்கே என்ன சீதா இது? உன் வீட்டில் எல்லாரும் அந்த முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன மாப்பிள்ளையா நினைக்கிறாங்களோ இல்லையோ, முத்து தான் எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைன்னு அவங்க ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்களே. நீயாவது உன் அம்மா அக்கான்னு இவங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதா? நானும் உங்கள் வீட்டோட மாப்பிள்ளை தான், என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அந்த முத்து என்ன பெருசாக நல்லது செஞ்சிட்டான்னு அவனை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க, உடனே சீதாவும், என்ன மாமாவை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? முத்து மாமா இல்லைன்னா கல்யாணம் நடந்திருக்குமா? நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, முத்து மாமா வந்தால் தான் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன். முத்து மாமா ரொம்ப நல்லவர். அவர் எவ்வளோ உங்கள் மேலே கோவத்தில் இருந்தாலும் எனக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கல்யாணத்தை நல்லா செய்யணும்னு நினைக்க, நான் அவருக்கு தெரியாமல் உங்களை கல்யாணம் பண்ணது தெரிஞ்சு கோவம் தானே வரும். அதில் மாமா பக்கம் நியாயம் இருக்குது. என் அக்காவும் பாவம், அவங்க 2 பேர்த்துக்கு இடையில பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நம்ம 2 பேரும் தான். நீங்கள் என்னடானா மாமாவை பற்றி பாராட்டி பேசினா கோவப்படுறீங்க, எங்கள் அம்மா விட்டு கொடுக்காம பேசுகிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. போக போக என் மாமாவை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல, நான் உன்னை சொல்கிறேன் சீதா, தப்பாக நினைக்காத. உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா மாதிரியோ இல்லை உங்கள் மீனா அக்கா மாதிரியோ அந்த முத்துவை பற்றி பாராட்டி பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இனி முத்துவை பற்றி நீ பேசவும் வேண்டாம், அதை நான் கேட்கவும் வேண்டாம். நம்மளோட வாழ்க்கையை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், நம்மளா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதில் முத்து பெருசாக எதுவும் செய்யலை. என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சான். என் கூட வேலை பார்த்த எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சான். இதெல்லாம் அந்த முத்து செய்யணும்னு நினச்சது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? முத்துவை பற்றி நீங்கள் யாரும் புரிஞ்சிக்கல. எனக்கு மட்டும்தான் அவனை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி முத்து ஒன்றும் அவ்வளோ நல்லவனே கிடையாது. ஏதோ போனா போதுன்னு அவன் செஞ்ச பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றை கல்யாணம் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக பொறுமையாக இருந்தேன். இதே முத்துவோட இடத்துல வேற யாரும் இருந்திருந்தாங்க, நான்லாம் அவனை சும்மா விட்டுருக்கவே மாட்டேன், தெரிஞ்சுக்க. இனி அந்த முத்து மட்டும் என் வழியில் வரட்டும், அப்புறம் நான் யாருன்னு முத்து நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி முத்து மாமாவுக்கு நானே சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு அங்கே தன்னுடைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம், சந்திரா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் முத்து மீனாவை பாராட்டி பேசின இங்கே அருண்
மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சு, இனி என்ன வேணாலும் நம்ம பேசலாம்னு நினச்சிக்கிட்டு முத்துவை வந்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுனால சீதாவுக்கு கோவம் வருது. இதனால் சீதாவுக்கும் அருணுக்கும் இடையில தேவையில்லாமல் பிரச்சனையும் வருது. இங்கே சீதா ரொம்ப அழுகுறாங்க. எனக்கு எவ்வளோ மீனாக்காவும் முத்துமாமாவும் முக்கியன்றத இந்த அருண் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க, கொஞ்ச நேரத்தில் அருண் அங்கே வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. வரும்போது அருண் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு. இதை எதிர்பார்க்காத சீதா அருண் வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அருணோட அம்மாவும் அருண் என்னது இது அப்படின்னு கேட்க, என்னம்மா எப்பயும் போல தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாடா, ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீதா உன்னை நம்பி வந்திருக்கா, மறுபடியும் நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, நீ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சீதா பேரதிர்ச்சியோட, என்ன சொல்கிறீங்க, அருண் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்க, சீதா என்ன தப்பாக நினைக்காதம்மா, முன்னாடிலாம் இந்த மாதிரி அவன் செய்யவே மாட்டான், அவன் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான், இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல, முத்துவால் நிறைய பிரச்சனைன்னு சொல்லி இப்படி இவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, இந்த அருணுக்கு இந்த மாதிரியான பழக்கம்லாம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ என்ன, அருண் கல்யாணமாகி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் கோவப்படுறாரு, என்னை திட்டுறாரு, எங்கள் முத்து மாமாவை பற்றி பேசி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு, இப்போ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, அப்போ இவர் மட்டும் ரொம்ப நல்லவரா, என் மாமாவை பற்றி பேச இந்த அருணுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சீதா கேள்வி கேட்க, உடனே அருணும், பார்த்தீங்களாமா இப்போ கூட அந்த முத்து தான் முக்கியமா, அவனை விட்டு கொடுக்க மாட்டாங்களாம், முத்துவை நான் திட்டேன் பேசிட்டேன்னு சீதா என்ன பேச்சு பேசுகிறா, இவளால் தாம்மா இவங்க குடும்பமே சரியில்லை, நான் நம்பி ஏமாந்துட்டேன், என்னை கூட மாப்பிள்ளையாக நினைக்காதவங்க அந்த முத்துவை பற்றி நான் பேசின உடனே கோவப்படுறாங்க, அந்த கோவத்தில் தாம்மா போய் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன், வேணும்னே செய்யலை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீதாவும் சீதா குடும்பத்தில் உள்ளவங்களும் தான் அப்படின்னு சொல்ல, இங்கே இன்னைக்கு தான் நான் புகுந்த வீட்டுக்கு வந்தேன், இன்னைக்கு தான் என் மாமியாரை பார்த்து நல்லபடியாக பேசிட்டு என் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஒவ்வொன்றா இந்த அருணை பற்றி தெரிய வருது, இவர் என்னவோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாராம், ஆனால் இவர் என் மாமா பண்ணுறது தப்புன்னு சொல்லி என் குடும்பத்தையே அவமானப்படுத்துகிறாரே, நான் நினச்சி வந்தது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, அப்போ இந்த அருணை நம்பி வந்தது தப்பா, இவரை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா, முத்து மாமா ஏற்கனவே சொன்னார், அந்த அருண் அவ்வளோ நல்லவன் இல்லை, சீதா நீ மறுபடியும் யோசிச்சிக்கேன்னு, நான் தான் இவரை விரும்பிட்டேன், இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சேன், என் மாமா பேச்சை கூட கேட்காம மாமா கிட்டேயும் என் அம்மா கிட்டேயும் சொல்லாமல் இப்படி கல்யாணத்தெல்லாம் செஞ்சேன், இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேனே அப்படின்னு அழுகிறாங்க. உடனே சீதாவை பார்த்துட்டு இங்கே அருண் சொல்கிறாரு, நீ எவ்வளோ அழுதாலும் எனக்கு உன் மேலே இருக்கிற கோவம் என்றைக்கும் குறையாது, அந்த அந்த முத்து நல்லவனே இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சு உன் குடும்பத்தையும் முத்துவையும் பிரிக்குப்பேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த முத்துவை பற்றி, அது வரைக்கும் உன்கிட்ட நான் பேச மாட்டேன்டி, அது மட்டும் இல்லை உன்னை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் உன் குடும்பத்தில் செஞ்சதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட ரொம்ப கோபமாக பேசி திட்டவும் இங்கே சீதா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே முத்து பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க, மாமா பேச்சை கேட்டிருக்கணும், அவரே பார்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா, அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாங்க, ஆனால் நான் இவரை ரொம்ப நம்பினேன், இவர் பேசின எல்லாமே உண்மைன்னு நினச்சேன், இப்போ என் குடும்பத்தையும் முத்து மாமாவையும் பிரிக்கிறதா வேற சொல்கிறாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, இன்னும் இந்த அருணை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறனோ தெரியல அப்படின்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த அருண் முத்துவை அவமானப்படுத்தி பேசினதை தாங்கிக்க முடியாமல் இங்கே வந்து சீதா அழுதுட்ருக்காங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே சீதா சமையல் செய்கிறாங்க. இங்கே அருணும் தன்னுடைய வேலைக்கு கிளம்ப உடனே அருண் சொல்கிறாரு, சீதா என்னை மன்னிச்சிரு சீதா, இனி இப்படிலாம் செய்ய மாட்டேன், நீ என்னை தப்பாக நினைக்காத, ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ இனி நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்கல்லன்னு கேட்க, கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன், நான் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம், அடுத்தவங்களுக்காக நம்ம எதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழாமல் இருக்கணும், உங்கள் அக்காவை பற்றியும் உன் மாமாவை பற்றியும் நீ பேசாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு சீதா நினைக்கிறாங்க, பரவாயில்ல அருண் மனசு மாறி திருந்துனா போதும், அவர் கூட சந்தோஷமாக நான் வாழ்க்கை நடத்தணும், இப்படி நான் அருண் கூட சந்தோஷமாக இருந்தால் தான் என் அம்மா அக்கான்னு எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க,
இந்த அருண் இப்படிலாம் செய்கிறாருன்னு மீனா அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சா அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சீதா நினைக்கிறாங்க. அதனால் சீதா யார்கிட்டேயுமே ஃபோன் பண்ணாமல் இதை பற்றி சொல்லாமல் இருக்க, இங்கே பூ கொடுக்கறதுக்காக கிளம்புன மீனாவும் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க பூக்கடைக்கு போகிறாங்க. அந்த சமயம் இங்கே சந்திராவும், மீனா வாமா, உனக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே சீதா வீட்டில் இருப்பா, சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு என்னை கேட்டுட்ருப்பா. இப்போ சீதாவும் அவள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. எப்படி இருக்கான்னு கூட தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, அவளும் ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறா. நீ சீதா கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட மீனாவும், அம்மா நானும் சீதா கிட்ட பேசலம்மா, அவள் இப்போ தான் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. அவளே நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவா, அப்போ பேசிக்கலாம். அப்படி நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன ஏதுன்னு சீதாவை பற்றி நான் சொல்கிறேம்மா. சீதா அருணை விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அருண் என்கிட்ட பேசும்போது நான் சீதாவை ரொம்ப விரும்புகிறேன், சீதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கள் அம்மா எனக்காக வெளியில் பொண்ணு பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தார். அவர் எப்படிம்மா சீதாவை நல்லா பார்த்துக்காம இருப்பார். நாம் நம்பிக்கையாக இருப்போம், எல்லாமே நல்லதாக நடக்கும். நாம் சீதா அருணை பற்றி சந்தேகப்பட வேண்டாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு சந்திராவும், இல்லை மீனா, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னதான் உன் மாமியார் உன்னை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் உனக்கு துணையாக முத்து தம்பி இருக்கிறதுனால நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். ஆனால் சீதா இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எப்படி இருக்காளோன்னு ஒரே சீதாவோட ஞாபகமாக பதட்டமாகவே இருக்குது. ஃபோன் பண்ணா நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாமல் இருங்கம்மா, நான் கண்டிப்பாக சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், இப்போ எனக்கு வேலை இருக்குமா, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவும் கிளம்புறாங்க. ஆனால் மீனா யோசிக்கிறாங்க, ஆமாம் அம்மா சொல்கிறதும் சரிதான், சீதா மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் நமக்கு ஏன் ஃபோன் பண்ணாமல் இருக்கணும், அம்மா ஃபோன் பண்ணாலும் சீதா எடுத்து பேசலை, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, அருணை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், அருண் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வார், அடுத்தவங்கள ஏமாத்துறது பொய் சொல்கிறதுன்னு அருணோட குணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் சீதா விரும்பிட்டாளேன்னு தான் நான் எதை பற்றியுமே பேசாமல் இருந்தேன். அவங்களுக்கு இடையில எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் சரிதான். அம்மா சொன்ன மாதிரி சீதாவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்க வேண்டியதான் அப்படின்னு மீனாவும் நினைக்கிறாங்க. இங்கே மீனா சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதாவும் எடுத்து, அக்கா நல்லா இருக்கியாக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் சீதா நான் நல்லா இருக்கேன், இப்போ தான் இங்கே உன் மாமா கிட்ட பேசிட்டு பூ கொடுக்க வெளியில் வந்தேன், நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க, அக்கா என்னால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சேன்னு தான்க்கா நான் ரொம்ப மனவேதனையோடு இருந்தேன். மாமா, உன் வீட்டில் உள்ள உன் மாமியார்னு எல்லாரும் உன்கிட்ட நல்லா தானக்கா பேசுகிறாங்க, மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சீதா கேட்க, உடனே மீனாவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அருண் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா, அருணோட அம்மா உன்னை நல்லா கவனிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா அருணோட அம்மா என்னை நல்லா கவனிச்சிக்கிறாங்க, ஆனால் அருண் தான் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அருண் தான் அதுக்கு மேலே பேசாமல் இருக்க, என்ன அருண் எதுவும் சொன்னாரா, எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா சந்தோஷமாக தான்க்கா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லைக்கா, நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன், ஒவ்வொன்றையும் இப்போ தான்க்கா புரிஞ்சுக்கிட்டே வரேன், உண்மை என்னன்னு இப்போ தான்க்கா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருது, சீக்கிரமாகவே என்னன்னு உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மாவை பார்த்துக்கக்கா, நான் இப்போ வெளியில் வர முடியல, என்ன இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி உனக்கு பேசுகிறேன்க்கா அப்படின்னு சொல்ல, சரி சீதா நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு உனக்கு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சுருக்கேன், புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வச்ச உடனே சீதா ரொம்ப அழுகுறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், என் அக்கா கிட்ட என்ன உண்மையை சொல்கிறது, பார்ப்போம், இந்த அருண் எப்படிப்பட்டவர்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய வந்திருக்கு, அவரோட குணம் என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு, முத்து மாமாவை பற்றி பெருமையாக பேசினா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன செய்ய, நான் தான் எல்லாத்தையும் சமாளித்து போகணும், வேறு வழி இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக வந்து பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அருணோட அம்மா இங்கே சீதா கிட்ட சொல்கிறாங்க, அருண் சீக்கிரமாக வருவேன்னு சொன்னானேம்மா, உன்னை கூட வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானே, நீ சீக்கிரமாக கிளம்பிடு, அப்புறம் அருண் வந்தால் ரொம்ப கோவப்படுவாமா, என் பையனை பற்றி நிறைய தெரியாத விஷயம்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிஞ்சுப்ப, அருணுக்கு கோவம் வந்தால் அவ்வளவுதான், அதை யாராலையும் தாங்கிக்கவே முடியாது, அவன் அப்படிப்பட்ட வேலை தானே பார்க்குறான், அதனால் எதையும் தப்பாக நினச்சிக்காத, நீ சீக்கிரமாக கிளம்புமா, அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னது கோவம் வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியாதா, அப்படி என்ன பெரிய கோவம், நம்ம முத்து மாமாவுக்கு வராத கோவமா என்ன, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே அருணும் வீட்டுக்கு வராரு.
வீட்டுக்கு வரும்போதே இங்கே சீதா வந்து வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. உடனே அருணும், என்ன சீதா, நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமாக கிளம்பிடுன்னு, வெளியில் போகணும்னு சொன்னா நீ என்ன இப்படி வீட்டு வேலையவே பார்த்துட்டு இருக்க? நான் சொன்னா நீ கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் மறுபடியும் உன் விருப்பத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்கிற சீதான்னு சொல்ல, இல்லைங்க இப்போவே கிளம்பி வந்துடுறேன், வெளியில் தானே போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவும் கிளம்பி வராங்க. அருணும் சீதாவும் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் கிளம்பி போகிறாங்க. சீதாவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அருண் வாங்கி தராரு. இங்கே சீதா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. அதனால பரவாயில்ல அருண் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாருல்ல, ரொம்ப நல்லவராக தான் இருப்பார். தேவையில்லாமல் நாம தான் அருணை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல். நல்ல வேலை அருண் கோவப்பட்டது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததுன்னு இதை பற்றி மீனா அக்கா கிட்ட நம்ம எதுவுமே சொல்லலை. சொல்லியிருந்தா ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி நான் வந்து அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனேன்னு அம்மாவும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க, அந்த சமயம் இங்கே சீதாவும் உங்களை மாதிரி தான் என் மாமாவும் எங்கள் அக்காவை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது என் தம்பி என்னை எல்லாரையும் வர வச்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாரு தெரியுமா அப்படின்னு முத்துவை பற்றி சீதா சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்க அருணுக்கு மறுபடியும் கோவம் வருது. உடனே அருணும், என்ன சீதா, நாம தானே சந்தோஷமாக வெளியில் வந்திருக்கோம், எதுக்கு நீ அந்த முத்துவை பற்றி பேசுகிற? அவன் நல்லவன்னு நீ சொன்னாலே எனக்கு பிடிக்காது, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, ஏன் நேற்று நீங்கள் கூட தான் அப்படி வந்தீங்க, அப்புறம் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலையா? நீங்கள் நல்லவர் இருந்தாங்க நினச்சி உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆனால் நீங்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பயமே வந்துடுச்சு, உங்களை ஏன் கல்யாணம் பண்ணமோன்னு. மாமாவை பற்றி பேசினாலும் மீனா அக்காவை பற்றி பேசினாலும் இவ்வளோ கோவம் வருதே. என் அக்கா கிட்ட போய் முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கள் கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும்னு நீங்கள் அழுது கேட்டிங்கல்ல, அதனால தானே கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. என்னவோ அவங்க மேலே தப்பு இருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சீதாவும் ரெண்டு பேரும் ஒன்றா தானே வெளியில் வந்தோம், என்னை மட்டும் தனியாக வீட்டுக்கு போக சொன்னால் உங்கள் அம்மா தப்பாக நினைப்பாங்க, அதனால் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் இங்கே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற இந்த அருண் அவருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி தான் வச்சுருக்காரு வீட்டில். இது தெரியாத சீதா கோவத்தில் தான் அருண் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சீதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன அருண் எப்பயும் போல் அங்கே வந்து தூங்குறதுக்கு போக முன்னாடியே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து சீதாவை பார்க்க போக, சீதா கேட்குறாங்க, ஏன் கூட தானே வந்தீங்க, அதுக்குள்ளே எப்படிங்க ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க? நீங்கள் அப்போ தினமும் இப்படி தானா? என்கிட்ட ஃபோனில் பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் வராது, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவும் மாட்டேன், நான் ஒன்றும் அந்த முத்து மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போ எதுங்க உண்மை? நீங்கள் நிறைய உண்மையை மறைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு என்னடி பிரச்சனை, நீ தான் பிரச்சனை. அந்த முத்துவை பற்றி பேசினா எனக்கு ஆகாது பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் வெளியில் உன்னை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனப்ப அந்த முத்துவை பற்றி பேசுகிற, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சா கூட நீ அந்த முத்துவை பெருமையாக பேசினதை என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த முத்து இருந்தால் தானே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த முத்துவே இல்லைன்னா நான் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன், என்னால் அந்த முத்துவை என்ன வேணாலும் செய்ய முடியும், வேணும்னா பார்க்குறியா அப்படின்னு கேட்க, உங்களால் என் மாமாவை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இங்கே சீதா சொல்கிறாங்க. நீ வேணும்னா பாரு, ஏற்கனவே அவன் செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி அவனை மாட்டி விட்டு அவமானப்படுத்தினேன். அதே மாதிரி உன் மாமா இந்த இடத்துல வேலை செய்யாதபடி நான் பார்த்துக்கிட்டுமா, நான் செய்யட்டுமா? அவன் இனி வேலையே இல்லாமல் கஷ்டப்பட போகிறான், பார்த்துக்கிட்டே இரு. அவன் குடும்பத்தில் யாரும் அவனை மதிக்கவே மாட்டாங்க. அவனை என்னென்னலாம் செய்கிறேன்னு நீ பொறுமையாக இருந்து பாரு அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க, வேண்டாம் அருண், தேவையில்லாமல் பேசாதீங்க. என் மாமா அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நான் எப்பயுமே அவரை விட்டு கொடுக்காம பேசுறது என்னுடைய பழக்கம். அதனால நான் வந்து பேசிட்டேன். மறுபடியும் என் மாமாவை பற்றி நான் பேச மாட்டேன். அதுக்குன்னு அவருக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க. எங்கள் மாமா என்னங்க தப்பு செஞ்சாரு அப்படின்னு சொல்ல, அவன் என்ன தப்பு செய்யலை, என் வாழ்க்கையில் தலையிட்டான், என் கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நினச்சான். அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிற எல்லாத்துலேயுமே அவன் பிரச்சனை செஞ்சான். என் வேலையில் எத்தனை நாள் நான் அவமானப்பட்டு இருந்தனோ அத்தனை நாள் அதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து தானே. அவனை நான் சும்மா விட்டுருவேனா? அவனும் நானும் ஒரே வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி அந்த முத்து கிடையவே கிடையாதுன்னு உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முத்து சரியான மாப்பிள்ளையே இல்லைன்னு அவனை திட்டி அவமானப்படுத்தணும். அப்படி அவனை தலகுனிய வைக்க போகிறேன்னு சொல்ல, போதுங்க, இதுக்கு மேலே என் மாமாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசி இப்படிலாம் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க, நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பெரிய பொறுப்பில் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? பொறுப்பில் இருக்க மாதிரியா நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் முதல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு அப்புறம் அடுத்தவங்கள தப்பாக பேசுங்க அப்படின்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அருணுக்கு ரொம்ப கோவம் வந்து அங்கே சீதாவை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு.
என்னவோ ரொம்ப நல்லவன முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அவனை பற்றி பேசாதன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவனை பற்றி ஏண்டி பேசிகிட்ருக்க? அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய போகிறேன்னு நீ பார்க்க தான் போகிற. அப்போ புரிஞ்சுப்ப இந்த அருணை பற்றி. நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு கோவம் வந்தால் இப்படி தாண்டி செய்வேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு தடவை என்னை எதிர்த்து பேசினேன், அவ்வளவுதான், சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க. உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருன்னு அப்படியே அனுப்பி வச்சிருவேன். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க முக்கியமா, இல்லை என் கூட வாழ போகிற வாழ்க்கை முக்கியமானு யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடு. புரியுதா? இன்னொரு தடவை அந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்னை எதிர்த்து பேசுறதுன்னு இப்படிலாம் செஞ்சிட்டு இருந்த சீதா, என்னை பற்றி நல்லா புரிஞ்சுப்ப. இனி உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, இங்கே இவ்வளோ கோவப்படுவார் இந்த அருண், இவ்வளோ கோவப்பட்டு வெளுத்து வாங்குவார், இப்படி முத்துவை அவமானப்படுத்த திட்டம் போடுவாருன்னு இப்போ சீதாவுக்கு புரிய வந்த உடனே, இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாது. நாம் இந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தப்பாக நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் எந்த தப்பும் செய்யாத முத்துமாமாவுக்கு எதுக்கு இந்த அருணால் பிரச்சனை வரணும்? இதை முதல்ல முத்துமாமா கிட்ட சொல்லணும். அருணால் பிரச்சனை வரப்போது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லணும். என் வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படி தான் இருக்க போகுது, இதை ஒன்றும் செய்ய முடியாது. முத்துமாமா பேச்சை கேட்கல. மீனாக்கா எவ்வளோ சொல்லியும் நான் தான் மீனாக்காவை திட்டினேன். இப்படி அருண் தான் முக்கியம்னு அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சீதா அழுகிறாங்க. சீதாக்கு என்ன செய்யணும் கூட சரியாக தெரியாமல், இந்த அருண் இப்படிப்பட்டவர்னு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, எங்கள் மாமா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருன்னு அதையே சொல்லி சொல்லி அவமானப்படுத்துகிற அருண் அவரை விட அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, எப்படி சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி இங்கே சீதா அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க சீதாவை போய் பார்த்துட்டு வரலாமா? அருணுக்கு உங்களுக்கும் அருணுக்கும் ஆகாது, ஆனாலும் சீதாவை போய் பார்த்துட்டு வரணும்னு தோணுதுங்க. பாவம் சீதா தனியாக இருப்பா, இப்போ வேலைக்கு கூட போகிறதில்ல போல். அருண் நல்லா கவனிச்சிக்கிறாரா? அந்த வீட்டில் சீதா நல்லா தானே இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து அம்மா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வரேன், ஆனால் அந்த அருண் அங்கே இருந்தால் நான் வரமாட்டேன், நான் வெளியிலே இருந்துக்கிறேன், நீ உன் தங்கச்சியை போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்ல, சரிங்க நீங்கள் வெளியில் இருங்க, நான் போய் சீதா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாத மீனா ஏதோ ஒரு சந்தேகத்தில் இங்கே தன்னுடைய தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஆனால் சீதா அந்த சமயம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இப்படி அருண் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சிட்ருக்கிறதுனால அருண் திருந்தணும், அருண் இப்படி பிரச்சனை செய்யக்கூடாது, அருணால் என் மாமா முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்கன்னு இங்கே மீனாக்கு தெரிய வருது. உடனே மீனா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் சீதா போயிருக்கா, நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாமே அப்படின்னு இங்கே முத்துவை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சீதாவை பார்க்க போக, அங்கே சீதா வேண்டிக்கிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அங்கே மீனாவும் சீதா அப்படின்னு கூப்பிட, அக்கா நீயா, நீ எனக்கா இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை சீதா உன்னை பார்க்க வீட்டுக்கு போனேன், நீ இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன், உன்னை பார்க்கணும் பேசணும், அம்மாவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமாம் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, இங்கே உடனே சீதா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துவும், சீதா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் மாமா, உங்கள் பேச்சை கேட்காம அந்த அருணை கல்யாணம் பண்ணல, அதான் மாமா நல்லா அனுபவிக்கிறேன்னு சொல்ல, என்ன சீதா என்ன பிரச்சனை, அந்த அருண் என்ன செஞ்சான் என்கிட்ட சொல்லு, உன் மாமா நான் இருக்கேன்ல, நீ இதை தப்பு பண்ணேன்னு உன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, அதுக்குன்னு உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த முத்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், என்ன செஞ்சான் அந்த அருண் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க, மாமா கோவப்படாதீங்க மாமா, அந்த அருண் என்னை ஏமாத்திட்டான் மாமா, நம்ப வச்சு ஏமாத்திட்டான், அந்த அருண் நான் நினச்ச மாதிரி நல்லவனே இல்லை மாமா, அந்த அருணுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல, அவன் வெளியில் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிறான், ஆனால் உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை வசமாக மாட்டி விடணும், அதுவும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு நீங்கள் இங்கே வேலையே செய்யாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, அம்மாவும் நானும் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை திட்டி அவமானப்படுத்துகிறான் மாமா. அது மட்டும் இல்லாமல் அக்கா, அந்த அருண் மாமாவை விட அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க்கா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நேற்று பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லி பலார்னு வெளுத்து வாங்கிட்டான். அருணை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குக்கா, இப்படிப்பட்ட ஒரு ஆளையாக நான் இத்தனை நாள் விரும்பிட்டு இருந்தேன், இவனையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு என் அக்கா மாமான்னு இவங்க பேச்செல்லாம் கேட்காம இருந்தேன்னு என்னால் தாங்கிக்க முடியாத ரொம்பவே மனவேதனையில் இருந்தேன், அதான் கோயிலுக்காவது வருவோமேன்னு வந்தேன்க்கா அப்படின்னு அழுதுகிட்டே சீதா நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இங்கே சீதா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு முத்து மீனான்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா சீதான்னு மீனா கேட்க, ஆமாக்கா, இங்கே பாரு,
அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு அப்படின்னு இங்கே அருண் வெளுத்து வாங்கினதால எல்லா ஆதாரத்தையுமே காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணமாகி 2-3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படிலாம் செஞ்சானா, இந்த பேச்சு பேசியிருக்கானா, அவன் நல்லவன் நானும் நினச்சில, நீ சொன்ன உடனே யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் பார்த்தீங்களாங்க, உங்கள் பேச்சை நானும் கேட்டிருக்கணும். சீதாவை நம்பினேன், அந்த அருணை நம்பினேன், என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுத்துட்டேனே அப்படின்னு மீனா அழுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் சொன்னப்ப யாரும் நம்பலல்ல, இப்போ தெரியுதா அந்த அருணோட லட்சணம் என்னன்னு? அப்போவே சொன்னேன், அவன் நல்லவன் இல்லை, என்னை ஏமாத்தினவன் சீதாவை ஏமாத்திடக்கூடாது, என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சவன் சீதாவை அவமானப்படுத்திடக்கூடாது. நான் சொல்ல சொல்ல யாரும் கேட்கல. இப்போ பாரு, உன் தங்கச்சி அழுதுகிட்டே வந்து நிற்கிறா, அவன் என்ன செஞ்சுருக்கான் பாரு. சீதா எவ்வளோ சின்ன பொண்ணு, இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட அவள் வேலைக்காவது போய் குடும்பத்தை பார்த்துருந்துருப்பா. இப்போ பாரு, அவன் பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கான். அவள் நிலமையை பாரு, இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் போல. ஆனால் இப்படி என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சி சீதா வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச அந்த அருணை நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னும் அவனை எங்கே பார்த்தாலும் அவனை நான் சும்மா விட போகிறதில்ல. இப்போவே பாரு அப்படின்னு சொல்ல, வேண்டாம் மாமா, உங்களுக்கு என்னால் பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. நான் எடுத்த முடிவு, நானாக இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டேன், நான் அனுபவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவுமே நடக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும் மாமா அப்படின்னு சீதா அழுகிறாங்க. அமைதியாரு சீதா, நீ என் தங்கச்சி மாதிரி, நீ என் தங்கச்சி தான். உன் வாழ்க்கையில் பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அந்த அருண் திருந்துவான்னு நினச்சேன், அவன் திருந்த மாட்டான் போல. அவனை நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிகிட்டு அங்கே போகும்போதே அருண் வந்து சீதா, மீனா, முத்துன்னு எல்லாரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு, இவனை பார்த்தாலே பிடிக்காது, இந்த முத்து கூட எதுக்கு இந்த சீதா வந்துட்டுருக்கா, என்ன சீதா என்ன செய்கிறன்னு கேட்கும்போதே இங்கே முத்து இருந்த கோவத்தில் பலார்னு அருணை வெளுத்து வாங்குறாரு. நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க, இங்கே விரும்பி தானே சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளை அவமானப்படுத்த எப்படிடா உனக்கு மனசு இருந்தது, அவளை இப்படி வெளுத்து வாங்கியிருக்க, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதா? அவள் என்னெல்லாம் நடந்துச்சு, நீ என்ன செஞ்சேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ செஞ்ச எல்லாத்தையும் மறைச்சிருந்தாதான் அது அவளுக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். சீதாவும் கூட வாழலனா கூட பரவாயில்ல, அவள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் இப்படி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு என் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற. சீதா என் தங்கச்சி, அவளை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவள் கூட நீ சந்தோஷமாக இனி வாழ்ந்தாலும் வாழலைனாலும் உன்னால் சீதாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நான் உன்னை என்ன வேணாலும் செய்வேன். அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். இப்போ எதுக்குடா சீதாவை வெளுத்து வாங்கினேன், எதுக்கு இப்படி செஞ்சேன்னு கேட்க, எல்லாம் ஓ மேலே உள்ள கோவத்தில் தான். ஆமாம், நீ தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறல, என்ன எதுக்கு கேள்வி கேட்குற? நீ என் கல்யாணத்தை நிப்பாட்டினோன்னு அந்த மண்டபத்தில் பிரச்சனை செஞ்சதெல்லாம் நினச்சி தான் இப்போ சீதா அனுபவிச்சிட்ருக்கா. ஒன்னால தாண்டா இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது, பாத்தியா மீனா, இவன் ரொம்ப நல்லவனு கல்யாணம் செஞ்சு வச்சியே யாருக்கும் தெரியாமல், அதான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை என்ன லட்சணத்தில் இருக்கான்னு பாரு. நான் என்னைக்காவது உன்னை திட்டி இப்படிலாம் செஞ்சுருக்கேனா? என்னோட குணம் இவனுக்கு கொஞ்சம் கூட வராது. இவன் என்னடானா என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சானா? சீதா, இதுக்கு மேலேயும் இவன் கூட நீ வாழ வேண்டாம். நீ வா, நீ முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடு, அப்புறம் இவனை நம்ம பார்த்துக்கலாம். பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கும்போது வீட்லேயும் பொறுப்பாக நடந்துக்கணும்னு இவனுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா அப்படின்னு சீதாவுக்கு பிரச்சனை செஞ்ச அருணை பற்றி உடனே சீதாவை கூட்டிகிட்டு போய் முத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்க, உடனே இங்கே அருண் வந்து போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு. இங்கே சீதாவும் இப்படி அருண் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றது, தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு வெளுத்து வாங்குறதுன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அருண் மேலே. திருந்தாத அருண் இதன் மூலமாக திருந்தி வந்தால் அவர் கூட வாழ்வேன், இல்லைனா நான் தான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த அருணே வேண்டான்னு முடிவெடுத்து நான் பேசாமல் வெளியில் வேலைக்கு போகிறேன், என்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சீதா அழுகிறாங்க. சீதாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேனேன்னு மீனா மனசு வேதனைப்படுறாங்க. என் பேச்சை கேட்காத சீதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு மனசு வேதனைப்படுறாரு முத்து. முத்துவோட பேச்சை கேட்காம எனக்கு அருண் தான் முக்கியம், அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் அந்த அருணோட குணம் என்னன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. நான் செஞ்சது பெரிய தப்பு, இந்த அருணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, அதனால தானே எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு முத்து மீனா கிட்ட சீதா ரொம்பவே மனசு வேதனையோட அழுது மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே சீதாவோட நிலைமையை நினச்சி என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க முத்துவும் மீனாவும்.